நிறைவா இருப்பேன், பரிபூர்ணமா இருப்பேன், தீர்க்காயுசா இருப்பேன், என்னை காண்கிற அனைவரும் பாக்கியவான் என்று சொல்வார்கள்னா இன்னைக்கு இல்ல, ஆனா எந்த பிகினிங்ல சொல்றீங்க? கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். சும்மா சொல்றது இல்ல, என்ன பார்க்கிறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் தெரிவிக்கிறேன். முடிவு ஆரம்பத்திலே சொல்றேங்கிற சொல்றது புரியுதுங்களா? எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஆரம்பத்தில் சொல்லிடணும். பார்ப்போம்னா நீங்க ஒன்றும் பார்க்கலன்னு அர்த்தம். கர்த்தர் தன்னை போலே நம்ம படைச்சிருக்கிறாருங்க. எண்ட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடணும். வியாதி இருந்தால் கூட நான் சுகமாக இருப்பேன், பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கு, நிறைவாக இருப்பேன், கடன் கொடுப்பேன், 4 பேருக்கு உதவி செய்வேன். அப்போ அது எண்ட முதல்ல பார்த்துடணும். அப்படி தான் கர்த்தர் உங்களை என்ன உருவாக்கி இருக்கிறார். பிசாசு நமக்கு ஒரு எண்டு போடுறான். அவன் திருடன். வேதம் சொல்லுது, திருடன் பிடிபட்டால் 7 மடம் கொடுக்கணும். திருடன் எப்படி போடுறான்? எண்ணங்களை தான் பிடிபடுறான். இது திருடனுடைய எண்ணம், இது கர்த்தருடைய எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை பிடிச்சிட்டு நான் நிறைவாக இருப்பேன், பரிபூர்ணமாக இருப்பேன், தீர்க்காயுசா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், எனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதம் பட்டு போயிடும், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், கர்த்தரனை வாழா இல்லாமல் தலையாக வைப்பார், கீழா இல்லாமல் மேலா வைப்பார், வருகையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என்னை காண்கிற அனைவரும் பாக்கியவான் என்று சொல்வார்கள்னா இன்னைக்கு இல்லை, ஆனால் எந்த பிகினிங்ல சொல்றீங்க? கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். சும்மா சொல்றது இல்லை, எண்ட பார்க்குறோம். இப்படித்தான் என்று இருக்கும், இப்படித்தான் நிறைவு இருக்கும், இப்படித்தான் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். உலகத்தில் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன உலகத்தில் பிரச்சனை உண்டு, சேர்ஃபுல்லரு கலியூரு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பேசுறாருங்க, என் சமாதானத்தை வச்சு போறேன், உன் இருதயம் பயப்படாமலும் மனதில் கலக்கத்தையும் பயத்தையும் விட்டுறாத, சேர்ஃபுல்லரு எண்ட சொல்லு, இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நிறைவா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன் சொல்லு, அதை சிந்தி சொல்லு. நீ என்ன சொல்றீங்களோ அவன் சொன்னபடி ஆகும். தீமோத்தேயு வாழ்க்கை ஒரு சின்ன பையன் பாஸ்டா இருக்காரு, நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குறாருங்க. 1 தீமோத்தேயு 4 கர்த்தரோட அன்பை சொன்னீங்க, சிலுவையில் அவர் என்ன செஞ்சார், என்னை நேசிப்பதற்காக குமாரனே கொடுத்தாரு, என்னுடைய பாவத்தை அவர் மேலே வச்சார், சாபத்தை அவர் மேலே வச்சார், ஆண்டவரே என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களே, இவ்வளோ அன்பு கூறுகிறீங்களே, என்னை மீட்பதற்காக இவ்வளவு கரையம் கொடுத்தீங்கன்னு அப்படியே சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிற சத்தம் கேட்கும். அப்படி ஃப்ளோ ஆனீங்கன்னா அதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் வர்றது. 1 தீமோத்தேயு 4:9 கொடுப்பா. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராக இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷருக்கும் அவர் இரட்சகர். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கு இரட்சகராக இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. என்ன கேட்டையோ அதையே ஸ்ட்ராங்காக போகுது. உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருவரவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலையும் உபதேசிக்கிறதிலையும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராக சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அடுத்து, நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. உன் மேலே கையை வைக்கும்போது தீர்க்கதரிசனம் சில காரியம் சொன்னாங்க. நீ எப்படி இருப்ப, ஊழியம் எப்படி இருப்பேன்னு சொன்னாங்க. நீ முன்னேறுகிறது, நீ ஜெயிக்கிறது எல்லாருக்கும் தெரியும்படி விளங்கும்படி இவைகளே சிந்திச்சுக்கிட்டு இவைகளை நினைச்சிரு. 1000 பேர் உன்னை சொல்லுவான், அப்படி சொல்லுவான், இப்படி சொல்லுவான், அதை சிந்திக்காத. உன் வார்த்தையில் என்ன வந்துச்சு அதே சிந்தி, அதே யோசி. நீ தேறுகிறது முன்னேறது எல்லாருக்கும் விளங்கிடும். அதே மாதிரி தாங்க, கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், தரிசனம் இருந்துச்சுன்னா
உங்கள் கையில் காசு வரும். உலகத்து மக்கள் சொல்லுவாங்க பெரிய பணக்காரராக இருப்பார், கொண்டு பணக்காரர் தான். உள்ள உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. அது யாருமே தடை செய்ய முடியாதுங்க. அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னா செயல்படுகிறத பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் இமேஜினேஷன். கர்த்தர் கொடுத்துருக்க மாபெரும் கிஃப்ட் இது. எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கற்பனை சக்தி வேலை செய்யுது. ஆனால் உங்களுக்கு வசனம் கிடையாது. நமக்கு கர்த்தருடைய கற்பனையே வசனமே எழுதி கொடுத்துருக்காருன்னா அதை சிந்திக்கிறோம்னா, அதை பேசுகிறோம்னா, நம்முடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. பரலோகம் சந்தோஷப்படுங்க. எப்படி பிசாசுடைய எண்ணங்களை சிந்திக்கும் போது பிசாசு சந்தோஷப்படுறானோ, கர்த்தருடைய எண்ணங்களை சிந்திக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். தேவதூதர் உதவிக்கு வருவாங்க. சிந்திச்சு பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. நல்ல நிலமா இருப்போம். 30, 60, 100